गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குருநாத மகாராஜிக்கு ஜெய். நம்ம குருநாதர் நமக்காக அருளி செய்திருக்கிற கலிதர்ம உந்தியாருடைய 11வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். இந்த இந்த தீம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே பார்த்த மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கங்கள்லாம் எடுத்துட்டு இப்போ நம்ம கலியுகத்தில் நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த தீம். 11வது இந்த தீமில் தான் இட் ஃபாலோஸ் திஸ் தீம். போன ஸ்லோகத்தில் நம்ம வந்து யாக யஜ்ஞங்கள் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இதில் யோக மார்க்கத்தை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். நியமங்கள் நிறைந்த யோக மார்க்கத்தில் நியமம் தவறினால் உந்தி பெற புத்தி பேதளிக்கும் என்று உந்தி பெற. நம்ம குருநாதர் சொல்கிறார், யோக மார்க்கத்தை வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். என்ன அப்படின்னா, இட்ஸ் லைக் ஈட்டிங் பட்டர் ஆஃப் அ ஷார்ப் நைஃப் அப்படிங்கிறார். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம் இல்லையா அந்த கத்தி. ஸோ அதனால் யாக யஜ்ஞங்களாவது நம்ம தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான பலன் இல்லை, அவ்வளோதான். பட் யோக மார்க்கம் தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நிறைய ஜாஸ்தி இருக்குது. என்ன அப்படின்னா, நமக்கு ஒன்று சொல்கிறார், அஷ்டாங்க யோகம், பதஞ்சலி சொல்லியிருக்கிற அஷ்டாங்க யோகம் அப்படிங்கிறது வந்து வேதத்தில் சொல்லப்பட்ட மார்க்கம், யோக மார்க்கம் அப்படிங்கிறது. அதில் வந்து we have to follow the instructions to the dot, ரைட்? அப்படி ஃபாலோ பண்ணோம். அதை கொஞ்சம் தவறுனா கூட நம்ம குருநாதர் சொல்கிறார், நியமம் தவறினால் புத்தி பேதலிக்கும், புத்தி பேதலிச்சு போயிடும் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து யோக மார்க்கத்துடைய மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் குவாலிட்டி என்ன, ஒரு ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் அப்படின்னா இந்திரிய கட்டுப்பாடு. அதுக்காக தான் சொல்கிறது, இந்திரிய கட்டுப்பாடு. நம்ம வந்து வேதத்தில் என்ன சாப்பிடலாம், என்னத்தை காதில் கேட்கலாம், என்னத்தை பார்க்கலாம், என்னத்தை பேசலாம், என்னத்தை மனசால நினைக்கலாம், இது எல்லாம் வேதத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம வந்து கேட்கக்கூடாத ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம்னா போயிடுது. நினைக்கக்கூடாதுன்னு நினச்சது தப்பான விஷயங்கிறது கூட இல்லை. இட்ஸ் நாட் லைக் வி ஆர் திங்கிங் அபவுட் சம்திங் ராங். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த விஷயங்கள் தான் நம்ம நினைக்கலாம், பார்க்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக நியூட்ரல் விஷயமா இருந்தால் கூட அதில் ப்ரிஸ்கிரைப் பண்ணாத விஷயத்தை நம்ம யோசிச்சிட்டோம், அதை நினச்சிட்டோம், அதை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்திரியங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்காது, நம்ம கட்டுப்பாடை மீறி போயிடும். நம்ம இந்திரியங்கள் நம்ம கட்டுப்பாடை மீறி போயிடுத்து அப்படின்னா நம்ம யோகியாகிறதுக்கு பதிலாக ரோகி ஆகிடுவோம் அப்படின்னு நம்ம குருநாதர் சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக ட்ரெட் பண்ண வேண்டிய ஒரு பாத் இந்த யோக மார்க்கம் அப்படிங்கிறது. துளி தவறினா கூட இட்ஸ் அ ஸ்னோபால் எஃபெக்ட். சரி, நம்ம ஒரே ஒரு சும்மா ஒரு ஸ்லிப் நடந்துடுது, பட் we are able to come back அப்படின்னா நம்ம இட்ஸ் ஃபைன். பட் அந்த ஒரு ஸ்லிப்